இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருக்கார்த்திகை தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக ஆன்மீக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் குறிப்பாக இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. இரவில் சாமி வீதி உலாவானது, அதாவது பஞ்சமூர்த்திகளானது தற்போது அலங்காரம் செய்யப்பட்டு அங்கிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதிநடம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை ஜோதிமதி ஆடவரும் சூடுமலை ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் அண்ணாமலை. அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், அருணகிரிநாதர் போன்ற யோகீஸ்வரர்கள்லாம் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியால் பக்தர்களால் ஈர்க்கப்பட்டு அனைவரும் வருடா வருடம் இந்த அண்ணாமலையை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையாரனுடைய மகிமை தான். ஐயா, நாங்கள் ஒரு 30 வருஷமாக வந்திருக்கிறோம் கிரிவலம். இந்த 30 வருஷமாக இந்த அண்ணாமலையார் கிரிவலம் வரத்தால் எல்லா வரமும் கொடுப்பாரு, எல்லா செல்வாக்கும் கொடுப்பாரு. நல்லா இருக்கிறோம், எல்லா செல்வாக்கும் நல்லா அவர் மேலுமாக வளர்த்து கொண்டு வருகிறார், அள்ளி தருகிறார். நல்லா தீபத்து வரைக்கும் நல்லா சாமி கும்பிட்டு வந்தால் நல்லா இருக்கிறார். பூக்கள் வரவழைக்கப்படுது. எவ்வளவு பூக்கள் ஒரு நாளைக்கு வரும் இங்க? ஐயா, இப்போதைக்கு இன்னைக்கு முதல் நாள் திருவிழா ஃபெஸ்டிவல்ன்றதால கொடியேற்றன்றது ஒரு காரணத்துக்காக முதல் நாள் நைட்டுக்கு மட்டும் மதுரையிலிருந்து நம்ம இதை கொண்டு வந்து செய்தோம் ஐயா. நாளை சேலத்திலிருந்து அலரி கொண்டு நம்ம சாமிக்கு செய்யலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறோம், ஆர்டர் போட்டிருக்கோம். நாளை காலையில் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதுபடி செஞ்சுருவோம். நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு செண்பக பூவில் போடணும்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஆர்டர் போட்டிருக்கோம். நல்லபடியாக சாமி அந்த பூக்கள் நம்மளுக்கு கை கொண்டு கொடுத்தாருன்னா சாமிக்கு சேர்ந்துருவோம். மாலைகளை தொடுக்கக்கூடிய அந்த சிவபக்தர் கூறியதை நம்மால் கேட்க முடிகிறது. மதுரை, சேலம், பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூக்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த மாலைகளானது தொடுக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் மற்றொரு பக்தர் ஒருவர் அந்த மாலைகளை கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சார் வணக்கம், நீங்க எத்தனை வருஷமா நீங்க இந்த மாலைகளை கட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா இருக்கேன் சார். 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா தீபத்துக்கு மட்டும் கட்டுறீங்களா இல்ல மத்த நாள்? இல்ல, நார்மலாவே இருக்கேன். தீபத்துக்கு ஒரு 5 வருஷமா தொடர்ந்து இருக்கேன். இந்த மாலைகளை சாமிக்காக கட்டுறதை நீங்க எப்படி? ரொம்ப மன நிம்மதியா இருக்கு ஐயா, பாக்குறதுக்கும் அதை கட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தற்போது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுடைய 3ஆம் பிரகாரத்தில் அந்த பவனி வரக்கூடிய அருமையான அந்த காட்சிகளை அசைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவ பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு அந்த விநாயக பெருமானை தூக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் தங்களுடைய தோள்களில் சுமந்தவாறு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பஞ்சமூர்த்திகளுக்கு அந்த ரட்சை வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது 3ஆம் பிரகாரத்தில் யாகசாலை முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்து சிவாச்சாரியாரிடமே நாம் கேட்போம். சார் வணக்கம், இப்ப இந்த ரட்சை வைக்கிறது அப்படின்னா அந்த பஞ்சமூர்த்திகளுக்கு அதனுடைய விளக்கத்தை பற்றி வருகிறது. அதாவது சாமி வெளியில பிரகாரம் போறதால அந்த தேவதைகளுக்கு உள்ள அந்தந்த தேவதையை சுவாமி அழைக்கிறார். காலையில் கொடிமரத்தில் 33 கோடி தேவர்களும் அழைக்கிறார். அவளுக்கான பலி இதெல்லாம் கொடுத்து அதை வச்சுட்டு சாயந்தரத்தில் அவரை சுற்றி எப்பயுமே எல்லாருடைய தேவதைகளும் இருப்பாங்க. சுவாமிக்குன்னு நியமிப்பட்ட தேவதைகளுக்கு பூஜை பண்ணி அந்த பூஜையோட ரட்சை யாகசாலையில் முதல்ல வச்சுட்டு சுவாமி வெளியில் போகிறார். வெளியில் போகும்போது எவ்வளோ பேர்களுடைய கண் பார்வைகள்னு ஒன்று இருக்குது. சுவாமி இவ்வளோ நகை போட்டுருக்கார், மாலை போட்டுருக்கார், சுவாமி கம்பீரமாக வரார். நமக்கு எப்படி சொல்கிறோமோ கண்ணில் பட்டா மாரி ஆடுமோ, சுவாமிக்கு அந்தமாரி எதுவும் தீட்டு தடுப்புலாம் மேலே படக்கூடாதுன்றதுக்கோசரம் இந்த ரட்சை வச்சு சுவாமி பிரகாரம் இது 10 நாள் நடைபெறும். ரொம்ப நிம்மதியாக நான் 41 வருஷம் அந்த சங்கீதத்தில் இருக்கேன். இங்கே வாசிக்கிறது ஒரு 30 வருஷமாக வாசிக்கிறேன். நீங்க அந்த வாசிக்கும் போது, இந்த அண்ணாமலையாருக்காக வாசிக்கும் போது உங்களுடைய இது எப்படி இருக்கு, அதை பத்தி ரொம்ப பரம திருப்தியா இருக்குது, ஆன்ம சுத்தம் கிடைக்குது. அண்ணாமலையாரும் உடனாகிய உண்ணாமலையம்மன் தற்போது அந்த அசைந்து வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை உலகமெங்கும் உள்ள நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக திருவண்ணாமலைக்கு வர முடியவில்லையே, அந்த சிவனை அண்ணாமலையாரை தரிசிக்க முடியவில்லையே என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும்
அந்த அற்புதமான காட்சிகள் என்ன ஒரு அற்புதமாக ஆனந்த தாண்டவத்தில் அந்த கொடைகள் என்ன ஒரு அற்புதமாக ஆடி வருகிறது. இந்த ஆட்டத்தை பார்க்கும்போது சிவபெருமான் அந்த ஆனந்த தாண்டவத்தில் ஆடக்கூடிய அந்த நிகழ்வுகளை உலகமெங்கும் உள்ள நியூஸ் தமிழ் ஆன்மீக பக்தர்களுக்கு கொண்டு சேர்ப்பதே இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய பிரத்யேக நிகழ்வாக காட்டிக்கொண்டிருக்கிறோம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.